நாடு முழுவதும் 48 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜக 17 இடங்களை கைப்பற்றுகிறது. காங்கிரஸ் 10, திரிணாமுல் காங்கிரஸ் 6 இடங்களை கைப்பற்றுகிறது. நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 48 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் 9, ராஜஸ்தானில் 7, மேற்கு வங்கத்தில் 6, அசாமில் 5, பீகார், பஞ்சாபில் தலா 4, கர்நாடகாவில் 3, கேரள, மத்திய பிரதேசம், சிக்கிமில் தலா 2 தொகுதிகள், குஜராத், உத்தரகாண்ட், மேகாலயா, சத்தீஸ்கரில் தலா 1 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடந்த 6 தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 8 எம்எல்ஏக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவர்களின் சட்டப்பேரவை தொகுதிகள் காலியாகின. அதேபோல் சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ இர்பான் சோலங்கி குற்ற வழக்கில் தண்டனை பெற்றதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதனால் அந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் 6 தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி 2 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக்தளம் 1 இடத்திலும் முன்னிலை இருக்கிறது. பீகாரில் 4 தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் பாஜக 2 இடங்களிலும், ஐக்கிய ஜனதா தளம் 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 4 தொகுதிகளில் ஆம் ஆத்மி 3 இடங்களிலும், காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது. கர்நாடகாவில் 3 இடங்களிலும் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. ராஜஸ்தானில் 4 இடங்களில் பாஜகவும் காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது.